வணக்கம். ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும். முதியவர்கள், கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் ஒதுங்கி கொண்டு இளைஞர்களை கரம் பற்றி வழிநடத்தி இளைஞர்களுக்கு பொறுப்புகளை தர முன்வர வேண்டும் அப்படிங்கிற குரல் ஓங்கி ஒலிக்குது. இதுக்கு முத்தாய்ப்பா உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். அதை ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். ரஜினி கடந்த வாரம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினதை ஒட்டி உதயநிதி ஸ்டாலினை இந்த கோரிக்கை வைக்கிறார். திமுகவில் இது யாருக்கு எதிரான குரல்? முக்கியமான துறைகளில் 70 வயதை தாண்டிய அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அதிலும் ரொம்ப முக்கியமாக 86 வயதான துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கார். நீர்வளத்துறைங்கிறப்ப ஆற்று மணல் அந்த இதெல்லாம் அவரோட கையில் வருது. நாற்பத்தாறு வயதான ஒருத்தர் இளைஞர் இணையில் இருக்கலாம் தலைவரா, 86 வயசானவர் இருக்கக்கூடாதா அமைச்சரா அப்படிங்கிற கேள்வி வரலாம். இந்த கேள்வி என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, பக்கத்து மாநிலம் தெலங்கானாவில் முதல்வராக இருக்கிற ரேவந்த் ரெட்டி 54 வயசு. இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி 51 வயசு. உத்தரப்பிரதேசத்தில் முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் 51 வயசு. பீகாரில் முதல்வராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் 34 வயசு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் இளைஞரணிக்கு 46 வயசு இருக்கிற உதயநிதி தான் இருக்கார். திமுகவில் இது எதை காட்டுது? 2018 தான் ஸ்டாலினே தலைவர் பொறுப்புக்கு வரார். அது வரைக்கும் கருணாநிதி தான் தலைவராக இருந்தார். அண்ணாவுக்கு அடுத்து கருணாநிதிக்கு அடுத்து இவர். ஸோ இதை வாரிசு அரசியலாகவும் பார்க்கலாம். மற்றவர்களுக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? இது என்ன மாதிரியான ஒரு ஜனநாயக தன்மையை அரசியலை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்கும், அதற்கான இடத்தை தரும். உதயநிதி ஸ்டாலின் கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஏன்னா அவர் தான் அடுத்து கட்சி தலைமைக்கு வரப்போறவரா இருக்கிறார். அந்த கட்சி அமைப்பு அந்த மாதிரி மாற்றப்பட்டு இருக்கு. கட்சி கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு. வேற யாரும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரிமோட். அப்படின்னு பார்க்குறப்ப தனக்கான ஒரு டீம் வேணும். மூத்த அமைச்சர்களோட அவருக்கான ஒரு உரையாடல், அவர் எப்படி அவங்க கிட்ட கன்ஃபரண்ட் பண்ண முடியும், இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அமைச்சகம் அவர் கையில் இருக்கிறதுனால எல்லா அமைச்சர்களோடையும் அவர் தொடர்பில் இருக்கணும். எல்லா அமைச்சகங்களும் அவரோட தொடர்பில் இருக்கணும், அவரோட துறையோட. ஸோ அதனால வயது ஒரு தடையா இருக்கக்கூடாது. அடுத்து கட்சி இதே மாதிரி போனதுன்னா, மூத்தவர்களுக்கே வாய்ப்பு இருந்ததுன்னா, தொடர்ந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்க துரைமுருகன் 86 வயசு, அவர் மகன் எம்பி. KN நேரு 71 வயசு, அவர் மகன் எம்பி. பெரியசாமி அவரு 73 வயசு, அவரோட பையன் MLA. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான தளத்தை உறுதிப்படுத்தும் பொழுது மற்றவங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கும்? திமுகவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. முக்கியமாக ஏன் இந்த பதட்டம் இருக்கு, இளைஞர்களுக்கு வழிவிடணும்? இந்த பதட்டத்துக்கான காரணம் விஜயோட அரசியல் பிரவேசம். விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் குறிப்பிடத்தகுந்த ஆதரவு இருக்கு. அது எந்த அளவுக்கு வாக்கு வங்கியா மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேர்தலில் தான் பார்க்க முடியும். ஆனால் விஜயோட வரவு திமுகவில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது பார்க்க முடியுது. விஜயா உதயா இதுதான் அடுத்தாப்புல திமுகவில் பேசுபொருளாக இருக்க போகுது. கட்சிக்கு இப்போ 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்று, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி இளைஞர்களை கொடுத்து கட்சியை ஒரு புது புலிவோட கட்சி துடிப்போட இளைஞர்களால் வழி நடத்தப்படுகிறது, இளைஞர்கள் தலைமையில் இருக்காங்க, இளைஞர்களுக்கு தலைமை பொறுப்பு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறத காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு அசம்பிளி எலெக்ஷன். ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இது வருது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு பகுதி வரும். அதில் எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு இடம் தராங்க, இல்லை அதுலேயும்
இந்த பெருந்தலைகள் அவங்களுக்கான ஆட்களை, அவங்களுக்கான ஆதரவு தளத்தை விரிவுபடுத்துறதாகவே இது பண்ணுவாங்களா? இதுல இன்னொன்னு முக்கியமா கவனிக்க வேண்டியது, மற்ற கட்சிகளை விட திமுகவுல இருக்கிற மாவட்ட செயலாளர் பதவிங்கிறது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. அது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பதவி. அதிகாரமிக்க ஒரு பதவி. அவங்க ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அதற்கான ஒரு அதிகார தளங்கிறத பார்க்க முடியும். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை விட, ஒரு மாவட்ட எஸ்பியை விட, அந்த மாவட்டத்தை பற்றி, அந்த மண்டலத்தை பற்றிய புரிதல் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அதிகம் உண்டு. தொடர்ந்து அதே பொறுப்புல இருக்கிறதுனால, அவங்கள மீறி கட்சியில யாரும் வளர முடியாது. வளரவும் விடுறதில்ல. அப்புறம் கட்சி எப்படி வளரும்? ஸோ, இப்ப வந்து இருக்கிற வாய்ப்ப திமுக எப்படி பயன்படுத்திக் கொள்ளும்? அப்படிங்கிறத எல்லாருமே கூர்ந்து பார்க்கலாம். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அல்லது மூத்தவர்களின் கை